இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் 4வது மிகப்பெரும் மொழிதான் தெலுங்கு மொழி. தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக தெலுங்கானா, ஆந்திரா எனப்படும் 2 மிகப்பெரும் மாநிலங்கள் இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் 8 கோடிக்கும் அதிகமான பேர் தெலுங்கு மொழி பேசி வர்றாங்க. இந்தியாவில் பேசப்படும் பெருமொழியான தெலுங்கு மொழியின் வரலாறு என்ன? தெலுங்கு மொழி எப்படி உருவானது? தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கர்கள் யார்? தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்திய பாரத தேசத்துல தமிழர்களை தொடர்ந்து 2000 ஆண்டுகளாக எதிர்க்கக்கூடிய ஒரு இனம் என்றால் அது தெலுங்கு இனம் தான். 2000 ஆண்டு காலமாக தமிழர்களின் மிகப்பெரும் எதிரிகளாக இவங்க இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இவங்க பேசக்கூடிய தெலுங்கு மொழியை வச்சு அவங்கள தெலுங்கர்கள் என்று அடையாளப்படுத்தினாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சங்ககால தமிழர்கள் இந்த தெலுங்கர்களை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா வடுகர்கள் என்று அழைச்சாங்க. நம்முடைய சங்க இலக்கிய நூல்கள்ல இந்த வடுகர்களை வடவடுகர், வம்ப வடுகர், கதநாய வடுகர் போன்ற பல பெயர்கள் அழைச்சிருக்காங்க. இந்த வடுகர்கள் யார்? இவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை பகுதியில் இருந்த காடுகள்ல இருந்து அந்த வடுகர்கள் வந்தாங்க. இதன் காரணமாகத்தான் நம்முடைய தமிழர்கள் இவங்களை வட வடுகர்கள் என்று அழைச்சாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு என்பது ஒரு மிக பெரும் நாடாக இருந்தது. தமிழ்நாட்டினுடைய எல்லை வடக்கே எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா ஆந்திராவில் ஓடக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நதி தான் கிருஷ்ணா நதி. இந்த நதி நம்முடைய சங்ககால தமிழர்கள் கரும்பெண்ணை நதி என்று அழைச்சாங்க. இந்த கரும்பெண்ணை நதி வரைக்குமே அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்களின் எல்லை பரவி இருந்தது. அதற்கு முன்பு வரை நம்முடைய தமிழர்கள் பாரத தேசம் முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள். ஆனால் கால ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய எல்லை என்பது சுருங்க ஆரம்பித்தது. ஒரு காலகட்டத்தில் இந்த கிருஷ்ணா நதி எனப்படும் கரும்பெண்ணை நதிக்கு தெற்கே நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க. நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் வடநாட்டிற்கும் இடையே அடர்ந்த காட்டுப்பகுதிகள் இருந்தது. அந்த காடுகளில் வாழ்ந்த ஒரு வேட்டை சமூகத்தினர் தான் இந்த வடுகர்கள். தமிழ்நாட்டினுடைய வடக்கெல்லை பகுதியில் இருந்தனால இவங்களுக்கு வடவடுகர் என்று பெயர் வச்சாங்க. இந்த வடுகர்கள் வேட்டைக்காக நாய்களை பயன்படுத்திய காரணத்தினால அவங்களுக்கு கதநாய் வடுகர் என்ற ஒரு பெயரையுமே வச்சு நம்முடைய தமிழர்கள் அழைச்சு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை பகுதியில் இருந்த வடுகர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு பல காலகட்டங்களில் பல முயற்சிகளை பண்ணியிருக்காங்க. சங்க காலகட்டத்தில் நம்முடைய மூவேந்தர்கள் பலமா இருந்த காரணத்தினால அவங்களால உள்நுழைய முடியல. அன்றைய காலகட்டத்தில் மௌரியர்கள் மிக பெரும் படையுடன் தென்னகத்தின் மீது படையெடுத்து வந்தாங்க. அந்த சமயத்துல மௌரியர்களுக்கு ஆதரவாக களத்தில் முன்னின்று போர் செய்தவர்கள் யாருன்னா அது இந்த வடுகர்கள் தான். இதனாலதான் நம்முடைய சங்க இலக்கியத்துல மௌரிய படையுடன் வடுக படை வந்தது அப்படின்னு தெளிவாகவே பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்படி 2000 ஆண்டு காலமாகவே நம்முடைய தமிழர்களை வீழ்த்தி விட்டு இந்த நிலப்பரப்பை ஆட்சி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு ஒரு மிக பெரும் ஆசையாகவே இருந்தது. அதற்கு ஏற்றது போலவே கால ஓட்டத்தில் நம்முடைய தமிழர்களின் எல்லை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்தது. வடக்கே காட்டுப்பகுதியில் வாழ்ந்த வடுகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகர ஆரம்பித்தார்கள். நம்முடைய தமிழர்களுடன் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கர்கள் எனப்படும் ஒரு புதியதொரு இனத்தையும் உருவாக்குனாங்க. தெலுங்கர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பேசக்கூடிய தெலுங்கு மொழி என்பது நமக்கு ஞாபகம் வரும். இந்த தெலுங்கு மொழியினுடைய வயது என்று பார்த்தால் அது கிட்டத்தட்ட ஒரு 1500 1600 ஆண்டுகள் பழமையான ஒரு மொழிதான். அதற்கு முன்பு வரை தெலுங்கு மொழி இருந்ததுக்கான சரியான சான்றுகள் இதுவரை நமக்கு கிடைக்கல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திரா மற்றும் கர்நாடகா பகுதியில் இருந்த ஒரு மிக பெரும் பேரரசு தான் சாதவாகன பேரரசு. இந்த சாதவாகன பேரரசுல 2 ஆட்சி மொழிகள் இருந்தது. ஒன்று பிராகிருதம், மற்றொன்று தமிழ். அன்றைய காலகட்டத்தில் அவங்க தெலுங்கு மொழியை பயன்படுத்தவே கிடையாது. ஒருவேளை அன்றைய காலகட்டத்தில் அங்கு இருந்த மக்கள் தெலுங்கு மொழியை பேசி வந்திருந்தா அவங்க தெலுங்கு மொழி ஆட்சி மொழியில பயன்படுத்தியிருப்பாங்க. அன்றைய காலகட்டத்தில் தெலுங்கு மொழி இல்லாத காரணத்தினால பிராகிருதத்தையும் நம்முடைய தமிழ் மொழியுமே அவங்க ஆட்சி மொழியில பயன்படுத்தினாங்க. சாதவாகன அரசர்கள் நம்முடைய தமிழ் மொழியை பயன்படுத்தியதற்கு சில ஆதாரங்கள் இருக்கிறது. சாதவாகன அரசர்கள் அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நாணயங்களை வெளியிட்டாங்க. அந்த நாணயத்துல ஒரு புறத்துல பிராகிருத எழுத்திலையும் மறுபுறத்துல நம்முடைய தமிழ் மொழியின் பண்டைய வடிவமான தமிழ் எழுத்திலையுமே எழுத்துக்களை அச்சடிச்சு வெளியிட்டாங்க. இதன் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் பிராகிருத மொழியும் தமிழ் மொழியும் சாதவாகனர்களின் ஆட்சி மொழியாக இருந்தது என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. இந்த தெலுங்கு மொழியின் மிக பழமையான கல்வெட்டு ஆந்திராவில் உள்ள கடப்பா பகுதியில் கிடைக்கிறது. அந்த கல்வெட்டின் காலம் என்பது கிபி 575. அந்த கல்வெட்டை வெட்டினது யாரு அப்படின்னா அது நம்முடைய தமிழர்கள் தான். நம்முடைய தமிழர்கள் எதற்காக தெலுங்கு மொழியில கல்வெட்டு வெட்டினாங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருந்தது. தமிழர்கள் பலவீனமாக இருந்த சமயத்துல களப்பிரர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இங்கிருந்து மூவேந்தர்களை வீழ்த்தி விட்டு ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்துல சோழ மன்னர்கள் பல பிரிவுகளாக பிரிஞ்சாங்க. அதுல ஒரு பிரிவினர் ஆந்திராவை நோக்கி சென்று அங்கு ரேநாட்டு சோழர்கள் எனப்படும் ஒரு பெயர்ல ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க.
ரேநாட்டு சோழர்கள் ஆந்திராவில் இருந்த பகுதியை ஆட்சி பண்ணது 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகள் தான். இந்த தெலுங்கு மொழி உருவானதும் இந்த 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகள் தான். அதற்காக தெலுங்கு மொழியவே சோழர்கள் தான் உருவாக்குனாங்க என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. சோழர்கள் அங்க போன சமயத்தில் அங்க தெலுங்கு மொழி என்பது உருவாக ஆரம்பித்திருந்தது. தமிழ் மொழி, பிராகிருத மொழி, சமஸ்கிருத மொழி ஆகிய 3 மொழியின் கலவையினால அங்க இருந்த மக்கள் புதிதாக ஒரு மொழியை பேசினாங்க. அந்த மொழி தெலுங்கு மொழி. தெலுங்கு மொழி என்பது அன்றைய காலகட்டத்துல ஒரு உள்ளூர் மொழியாக இருந்தது. சரியாக அந்த காலகட்டத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த சோழர்கள் அந்த ஆந்திரா பகுதிக்கு போறாங்க. அங்க உள்ளூர் மக்கள் தெலுங்கு மொழி பேசி வந்த காரணத்தினால அங்க தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக உள்ளூர் மக்கள் பயன்படுத்திய தெலுங்கு மொழியவே இவர்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தெலுங்கு மொழிக்கு பல தொண்டுகளும் பண்றாங்க. இதன் காரணமாகத்தான் ரேநாட்டு சோழர்கள் தெலுங்கு மொழியிலுமே கல்வெட்டு வெட்டினாங்க. இந்த ரேநாட்டு சோழர்களுக்கு பிறகு அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரும் அரச மரபு உருவாகிறது. அது சாளுக்கியர்கள். இந்த சாளுக்கியர்கள் தெலுங்கு மொழிக்காக பல தொண்டுகளையும் பண்றாங்க. இதன் காரணமாக தெலுங்கு மொழி என்பது மிக பெரும் வளர்ச்சி அடைந்தது. சாளுக்கியர்கள் இந்த ஆந்திரா பகுதி ஆட்சி பண்ண சமயத்துல தெலுங்கு மொழி மிக தீவிரமாக வளர்ந்தது. அன்றைய காலகட்டத்தில் தான் தெலுங்கு மொழிக்கான பல இலக்கியங்களும் இலக்கணங்களும் உருவாக ஆரம்பித்தது. அன்றைய காலகட்டத்தில் தான் தெலுங்கு மொழியில முதலாக மகாபாரதமும் எழுதப்பட்டது. இதன் பிறகு கிபி 1100 1400 வரை தெலுங்கு மொழியில மிக பெரும் மாற்றங்கள் நடந்தன. மக்கள் பேச்சு வழக்கில் பேசக்கூடிய தெலுங்கு மொழியை இலக்கணத்தை கூட கொண்டு வர முடியல. இதன் காரணமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த பல புலவர்கள் வடமொழியிலிருந்து நிறைய நூல்களை தெலுங்கு மொழியில மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல சமஸ்கிருத சொற்கள் என்பது தெலுங்கு மொழியில அதிகமாக வந்தது. தென்னிந்தியாவில் பேசப்படும் மொழிகள்ல சமஸ்கிருத தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மொழினா அது தெலுங்கு மொழி தான். இதன் பிறகு கிபி 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு எனப்படும் ஒரு பேரரசு உருவாகிறது. இந்த விஜயநகர பேரரசு என்பது தெலுங்கு மொழியின் பொற்காலமாகும். அன்றைய காலகட்டத்துல தெலுங்கு மொழிக்கான சரியான இலக்கணமும் இலக்கியங்களும் உருவாகின. மன்னர்களே தெலுங்கு மொழி ஆட்சி மொழியாக பயன்படுத்தினாங்க. மன்னர்கள் தெலுங்கு மொழியில பல இலக்கியங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. இதன் விளைவாக தெலுங்கு மொழி என்பது நன்கு பரவியது, நன்கு வளர்ந்தது. விஜயநகர அரசர்கள் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த பெரும்பான்மையான பகுதியை ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற ஆரம்பிச்சாங்க. தெலுங்கு மொழி என்பது ஆந்திராவை தாண்டி நம்முடைய தமிழ்நாட்டிலும் பரவ ஆரம்பித்தது. விஜயநகர அரசர்கள் ஆட்சி காலகட்டத்தில் பிராகிருத மொழியில் இருந்த ஏகப்பட்ட நூல்கள் தெலுங்கு மொழிக்கு மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்டது. மொத்தத்தில் விஜயநகர அரசு என்பது தெலுங்கு மொழியின் பொற்கால அரசாக இருந்தது. விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த பகுதியில் இஸ்லாமியர்களின் படையெடுப்பு என்பதும் அதிகமானது. அன்றைய காலகட்டத்தில் உருது மற்றும் பாரசீக மொழியின் தாக்கமும் தெலுங்கு மொழியில அதிகமாக இருந்தது. மொத்தத்துல தெலுங்கு மொழியில நீங்க பலதரப்பட்ட மொழிகளின் சொற்களை நீங்க பார்க்கலாம். அதுல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சமஸ்கிருதமும் தமிழும் பிராகிருத மொழியும் தெலுங்கு மொழியில மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த 3 மொழி சொற்களையும் நம்ம தெலுங்குல இருந்து பிரித்துட்டா தெலுங்கு மொழியினால தனித்து இயங்கவே முடியாது. பதிவோட ஆரம்பத்துல தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையே மிக பெரும் பிரச்சனை நடந்ததா பார்த்தோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையே எல்லைகளை பிரித்த சமயத்துல ஏகப்பட்ட நிலப்பரப்பை தெலுங்கர்கள் அபகரிச்சு கொண்டாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அடுத்ததாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு புனித ஸ்தலம் தான் திருப்பதி. இந்த திருப்பதி என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. அதில் இருக்கக்கூடிய கடவுளும் ஒரு தமிழ் கடவுள் தான். திருப்பதியின் வரலாறு என்ன, திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.